வெரி குட். இது 6வது டேக்கு. ஏன் நான் இந்த உண்மையை சொன்னா நீங்க தப்பா எடுத்துருவீங்க அப்படின்னு ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. பட் அட் சேம் டைம் சில சமயம் உண்மையை சொல்லிதான் ஆகணும். கல்யாணத்துக்கு, பர்த்டே பார்ட்டிக்கு, இவெண்ட்டுக்கு எல்லாருமே கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் கொடுக்கறது பெஸ்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறது கிடையாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க எவ்வளவு எஃபர்ட் எடுத்து வர்றாங்க. அவங்களுக்கு 10 ரூபாய் செடி, 15 ரூபாய் செடி கேட்கறீங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் பேக்ல போட்டு ஏதோ கடமைக்கு கொடுத்தோம் நீங்க நினைக்கிறீங்க. பட் கமால், இந்த உலகம் மாறிடுச்சு. ஒரு காலத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்ல, ஒரு பொருள் வாங்குறதுக்கு திராணி இல்ல. அப்ப என்ன பண்ணாங்க, தேங்காய் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த தேங்காய் வச்சு ஒரு 2 வாரத்துக்கு சட்னி அரைச்சுக்குவாங்க. ஒரு தட்டு வச்சா வாழ்க்கை பூரா அவங்க வாங்க முடியாதுக்கு ஞாபகம் வச்சுப்பாங்க. இப்ப எல்லாரும் எல்லாம் வாங்க முடியும் தமிழ்நாட்டில். அப்ப என்ன பண்ணணும், கிஃப்ட் இண்டஸ்ட்ரின்றது நிறைய இருக்குங்க. பாட் ஷாப் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இவ்வளவு வரைக்கும் செராமிக் பாட், டெரகோட்டா பாட், எல்லா பிரீமியமும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுடைய பட்ஜெட் சொல்லுங்க. உங்களுடைய பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அழகழகா பிரீமியமா வாழ்க்கையில் மறக்காத அளவுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி தர முடியும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வாங்கி வைக்கிற செடி யாருமே எடுத்துட்டு போவாங்க, பாதி குப்பையில போகும், பாதி கல்யாண மண்டபத்துல ஓரங்கள் நட்டு வைப்பாங்க. இதுக்கா நீங்க கிஃப்ட் கொடுக்குறீங்க? வாழ்க்கையில் உங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிரீமியமா பண்ணணும், அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணணும்னா உங்க மனசு திறந்து பேசுங்க. கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்.